கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை இன்று 58 ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் கோபிநாத் மற்றும் அரவிந்தன். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான சாராய வியாபாரிக்கு மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது நண்பர்களான சக்திவேல், கண்ணன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சிவக்குமார் என்பவரும் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்று சென்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அவரை பார்த்தவுடன் கையை பிடித்துக்கொண்டு அழுத மூதாட்டிக்கு கமல்ஹாசன் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாக் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவர்களுக்கு குடிக்காத எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்பதும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். இதேபோல் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் திருந்துவார்கள் என தெரிவித்துள்ளார். நியாயமான ஒரு என்கொயரி, முதலமைச்சர் மடியில் கணம் இல்லை என்றால் இதில் சிபிஐ என்கொயரி முதலமைச்சரே இதற்கு உதவி செய்ய வேண்டும். விஷச்சாராய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் தப்பியோடிய நிலையில் சங்கராபுரம் போலீசார் இருவரையும் தேடி பிடித்து மீண்டும் மருத்துவமனையில் சேர்த்தனர். விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக அனுமதியை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சென்னையில் 3 பிரிவுகளிலும் கோவையில் 4 பிரிவுகளிலும் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை அருகே செங்குன்றம் வடபெரும்பாக்கம் பகுதியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் மெத்தனால் கலந்த 1500 லிட்டர் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் துருவி தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் 8 முக்கிய குற்றவாளிகள் கைது செஞ்சுருக்காங்க. 15 பேரும் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த வழக்கில் நாளை முக்கிய குற்றவாளிகள் மேலும் கைது செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கல்பனா, நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.